நாமக்கல் தமிழ்ச்சங்கத்துக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். என்னன்னா, வணக்கம் மட்டும் இல்லை, இது மாதிரி தமிழ்ச்சங்கங்கள் பல ஊர்களில் இருக்கும், உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அங்கெல்லாம் என்ன மாதிரி பேசுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று இந்த கிச்சு கிச்சுக்கு மாற்ற மாதிரி பெரும்பாலும் பேசுவாங்கள்ல இந்த பட்டிமன்ற எழுத்தாளர்கள், அதை வச்சு தான் பெரும்பாலும் நிகழ்ச்சிகள் நடக்கும். அப்படி விட்டுட்டிங்கன்னா 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய தமிழன் எப்படி இருந்தான் தெரியுமா அப்படின்னு இவன் நேராக பேசுகிற மாதிரி பேசுவானுங்க. இதுவும் கற்பனை, அதுவும் கற்பனை. ஆனால் அதுதான் பயங்கரமாக மக்களை ஈர்த்துக்கிட்டு இருந்தது. இப்போவும் ஈர்த்துக்கிட்டு இருக்கு, நாளைக்கும் ஈர்த்துக்கிட்டு தான் இருக்கும். இந்த சூழலில் ஒரு தமிழ்ச்சங்கத்தில் இந்த மாதிரியான ஒரு வலுவான பத்திரிகையை பற்றி அறிமுகப்படுத்தியும் அந்த பத்திரிகை வந்த செய்திகளை பற்றி பேசுவது அப்படின்னு அறிவிச்ச பிறகு இவ்வளோ பேர் வந்திருக்கீங்கல்ல, அதுவே பெரிய விஷயம். ஏன்னா இதுக்கு 5 பேர் 10 பேர் தான் வருவாங்க. நம்ம சூழல் எப்படி, யார் மேலேயும் குற்றம் இல்லை. நம்ம சூழல் அந்த காலத்திலேருந்தே பார்த்தாலே நம்ம தமிழ் சூழல் இருக்குல்ல, விசித்திரமான ஒரு சூழல் இது. தமிழ்நாட்டை பொறுத்தளவில் சங்க காலத்திலே பார்த்தா பல்வேறு மொழிகளை பேசக்கூடிய மனிதர்கள் இணக்கமாக மகிழ்ச்சியாக இருப்பாங்கன்னு பட்டினப்பாளையில் இருக்கு. பெரிய மெட்ரோபாலிட்டன் சிட்டி மாதிரி பல மொழிகள் அன்னைக்கே பேசியிருக்காங்க. ஒரு கடத்தரில் போய் வடமொழியை காட்டினா கோவலன் படிச்சு காட்டுறான் சில சிலப்பதிகாரம். யவன மொழியை எழுதுனா உதயணன் அப்படின்னா அதில் பெருங்கதையில் வருது. பாலி பிராகிருத மொழியை பேசினார்கள் அப்படின்னு ஞானசம்பந்தர் சொல்றார். தமிழும் பிராகிருதமே அப்படிங்கிறது தண்டி அலங்காரத்தில். அதாவது நம்முடைய மொழி சூழல் இருக்குல்ல, ரொம்ப. இன்னொன்று தெரியுமா, இந்தியாவிலேயே வடமொழியை எழுதுவதற்கான எழுத்துக்களை உருவாக்கி கொடுத்தது தமிழ்நாடு தான், 5ஆம் நூற்றாண்டு. அதுக்கு முந்தைய வடமொழி எழுதுறதுக்கு எழுத்து கிடையாது. வடமொழி என்ன சமஸ்கிருதம் கிடையாது, சமஸ்கிருதமும் வடமொழி, பாலி பிராகிருதம் சமஸ்கிருதம். இப்படி அந்த பழைய காலத்தை பார்த்தோம்னா தமிழகம் ரொம்ப அறிவான மக்கள் நிறைந்த ஒரு நாடு. இது மிகப்பெரிய வணிகர்கள் இருந்த நாடு. இப்போ கண்ணகி அப்பா வெளிநாடெல்லாம் கப்பல் வணிகம் செஞ்சவர். இவர் உள்நாட்டு வணிகத்தில் பெரிய ஆளு கோவலனுடைய. அது சும்மா கதை இல்லை. இப்போ பார்க்குறீங்க அகழ்வாய்களில் நிறைய கிடைக்குது பாருங்க. தமிழகம் உலகம் பூரா உறவுடையது. எல்லா காலத்துலேயும் உலகத்தில் எவன் எந்த நாடு புகழ்பெற்ற அந்த நாடெல்லாம் தமிழ்நாட்டோட உறவுடையதாக இருந்திருக்கு. வெறும் இலக்கியம் அல்ல, அகழ்வாராய்ச்சி சான்றுகள்லாம் கிடைக்கும். இப்படியான ஒரு பாரம்பரியம் நமக்கு இருக்குது. அதுக்கான இலக்கியங்கள் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. ஆனால் கைநாட்டு மக்களாக மாறி போனது இருக்குல்ல, அதுதான் ரொம்ப வியப்பானது. 10ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு பெரும்பாலும் ஒரு கையெழுத்து போட தெரியாது. எல்லாம் கைநாட்டணும், இதெல்லாம் கல்வெட்டுகள்லாம் கைநாட்டுன்னு வரும். எவனோ ஒருத்தர் 2 பேர் தான் கையெழுத்து போடுவான். அதுக்கப்புறம் 19 நூற்றாண்டு இறுதிக்கு அப்புறம் 20ஆம் நூற்றாண்டில் தான் படிக்கவே ஆரம்பிக்கிற ஒரு சூழல். இன்னும் சொல்ல போனால் நம்ம வயசில் 1950 60 பிறந்தவங்க தான் படிக்கிற ஆரம்பிக்கிறது. அதுக்கு படிப்பே கிடையாதுங்க பெரும்பாலான மக்கள்கிட்ட. இந்த சூழலில் இப்படியான சூழல் இன்னைக்கும் இருக்குது. இன்னைக்கும் எதுவுமே தெரியாத மனிதர்கள் இருக்கான்ல, அவன் ஏதோ ஒரு ஊடகத்தின் வழியா பெரிய ஆள் ஆகிட்டா அவன் தான் நாட்டின் தலைவன், அவன் தான் பிலாசபர், அவன் தான் தமிழறிஞ்சவன், அவன் தான் ஆளினாள். இப்படியான ஒரு சூழல் நம்மகிட்ட. இது திட்டுறது போறதுனா இல்லை, ஒரு சூழல் இருக்குது. இந்த சூழல்ல நாமக்கல் தமிழ்ச்சங்கம் இப்படியான ஒரு இதுக்கு இடம் கொடுத்து வரதுங்கிறது உண்மையிலேயே வரவேற்க வேண்டியது, பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயமா நான் நினைக்கிறேன். 2, நாங்கள் இதெல்லாம் நடத்திருக்கோம்ல, நாங்கள் அந்த காலச்சூட வர்றது கொஞ்சம் ஒரு 4-5 வருஷத்துக்கு முந்தி தான் நாங்கள் நிறப்பிரிகையெல்லாம் நடத்துகிறோம். ஒரு சிறுபத்திரிக்கை நடத்துறதுங்கிறது பெரிய கஷ்டமான காரியம். அது கட்டுரை வாங்குறதுக்குள்ளே போதும்னு ஆகிடும். இந்த கட்டுரை எழுதி பெரியால் ஆனோன்னா ஓடி போயிடுவாங்க. நிறப்பிரிக்கை போனதுக்கு காரணம் அதில். ஏன்னா நிறப்பிரிகையில் எழுதுகிற அவ்வளோ பேரும் பெரும்பாலும் பெரிய பெரிய ஆளாக மாறிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்கள பிடிக்க முடியாது, எழுதி வாங்க முடியாது. சிறுபத்திரிக்கை காசும் வராது. இன்னொரு என்ன தெரியுமா, நானே என்கிட்டயே நண்பர்கள் இப்போ ஒரு 10 வருஷமாக சொல்லுவாங்க, இந்த வேலையை பண்ணுறதுக்கு ஒழுங்காக தொழில் பண்ணியிருக்கலாம்,
நானும் வியாபாரம் தமிழ்நாட்டிலேயே அதிகமான முட்டை விற்றது நான் தான். எஸ்கேஎம்க்கு முன்னால் ஒரு வாரத்தில் 50 லட்சம் முட்டை. ஏன்னா எனக்கு தெரியாத, என்னை தெரியாத யாருமே நாமக்கல்ல பண்ணக்காரங்க கிடையாது. ஒரு காலத்தில் சொல்லுவாங்க விளையாட்டை, எங்கள் ஊரில் தேர்தல் நின்னா ஜெயிச்சிருவீங்கன்னு. அதை ஒழுங்காக செய்யலை நான். எதனாலன்னா இந்த படிப்பு. இன்னொன்று என்னன்னா எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப வேலை ரியல் எஸ்டேட் பண்ணுங்கடான்னு அவன் பூரா இப்போ பெரிய பெரிய கோடீஸ்வரன். ஒரு பேராசிரியர் ஒரு தடவை கேட்டாங்க, என் தம்பி சும்மா சுற்றிக்கிட்டு இருக்கான், ஏதாவது சொல்லி விடுங்களேன் அப்படின்னாங்க. ஒரு கோழி கடை வைக்க சொல்லுங்கண்ணே, ஒரு 25 வருஷம் இருக்கும். சென்னையில் அவர் தான் மிகப்பெரிய கோடீஸ்வரர். அது மாதிரி கோழி கடை வச்ச பூரா கோடீஸ்வரன் ஆகிட்டான். ரியல் எஸ்டேட்டு இந்த இது பண்ணுறாங்கல்ல, இந்த அதுக்கு என்னது பங்கு சந்தை, 2 மணி நேரம் பங்கு சந்தையில் கவனமாக உட்காந்தோம்னா 10,000 ரூபா சம்பாதிக்கலாம். கொஞ்சம் அறிவு இருந்தா. அப்போ இந்த மாதிரி புத்தகம் போடுறாலாம் கொஞ்சம் மூளைகளால் தான் இதுக்குள்ளே வருவான், ஆனால் சம்பாதிக்க மாட்டான், பிச்சைக்கார மாதிரி இருப்பான். இது என்னன்னா இவன் உழைப்பு என்னான்னு யாருக்குமே தெரியாது. ஏன்னா எதை போடுறது என்ன பண்ணுது சமூகம், காசு எவ்வளோ வச்சுருக்கான், அரசியல் செல்வாக்கு, பொருளாதார செல்வாக்கு, இது இருந்துச்சுன்னா அவன் பெரிய ஆள். இது மாதிரி படிக்கிறவன் என்ன எவ்வளோ நேரத்தை செலவு பண்ணியிருப்பான். இப்போ நான்லாம் சில விஷயத்த பேசுகிறேன்னா கிட்டத்தட்ட 40 வருஷமாக படிச்சுக்கிட்டு இருக்கேன் நான். அப்படி படிக்கும்போது தான் இந்த விஷயங்கள் நம்ம புலப்பட ஆரம்பிக்குது. அப்போ தான் எங்கள் அம்மா தான் கடுப்பாய் சொல்லும், நிறைய புத்தகத்தை வேறு வாங்கிப்போமா, அதனால் எங்கள் அம்மா எங்கள் தம்பிகள்கிட்ட சொல்லும். இத்தனைக்கும் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பான குடும்பம், அதுலேருந்து வீடு கட்டி எல்லாம் பண்ணி நானே ஒரு 1 லட்சம் கோழி தஞ்சாவூர்லேயே போட்டேன் நான். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா சொல்லுது, ஒரு நாள் எனக்கு முந்தி செத்து போயிட்டான்னா இந்த புத்தகத்தை வச்சு எறிங்கடா, அப்போ தான் என் வயிற்றுச்சு அடங்கும் அப்படிங்குது. ஆனால் திட்டிகிட்டு இருந்தேன், இப்போ தான் பார்த்தா உண்மைதான் அது. ஏன்னா நான் புத்தகம் வாங்கினேன்ல, அதெல்லாம் தொகுத்து பார்த்தேன் எவ்வளோ. அது இப்போ கவர்மெண்ட்டுக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்டேன். அது இன்றைக்கி விற்றா கூட ஒரு 15-20 லட்சம் ரூபாய்க்கு விற்றுருக்கலாம். அந்த நேரத்தில் எவ்வளோடா பண்ண இது எவ்வளோன்னு பார்த்தேன். நான் பெரிய புராணத்தை 1980-81 சிகேசி உரையோட 550 ரூபாய்க்கு வாங்க. அதுவும் இங்கேருந்து ஒரு முட்டைக்காரர் தான் இதுக்கு போனார், கோயம்புத்தூரில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எனக்கு ஒரு லோடு தருவார். அவரை வாங்கிட்டு வர சொன்னால் அவர் வாங்கிட்டு வந்தார். 550 ரூபா. அன்றைக்கி ஒரு பவுனே 550 ரூபா தான், 400 ரூபா தான், 400 550 தான். இது மாதிரி ஏகப்பட்ட புத்தகம் வாங்கி அது அவங்களுக்கு கோவம் வந்தது நியாயம்தான் படுது. எங்கள் அம்மா என்ன இருக்குது 96 வயசு ஆகிட்டதுக்கு. ஏன்னா சமூகத்துக்கு தெரியல இந்த படிக்கிறவன் தன்னுடைய எவ்வளோ நேரம் இதுக்காக செலவு பண்ணுவான். இந்த செலவு பண்ணுறத அதுவும் அறிவோட ரியல் எஸ்டேட் பண்ணுறதுக்கு பெரிய அறிவு இல்லை, அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தால் போதும். இதுக்கு கூர்மையான உட்கார்ந்து பார்க்கணும், இதெல்லாம் பார்க்கணும், பங்குச்சந்தைன்னா பார்க்கணும். உட்காந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பத்திரிக்கையாளர் பத்திரிக்கை மட்டும் புத்தகம் மட்டும் போடுறாரு. அவர் அடிக்கடி சொல்லுவார், இந்த புத்தகம் போடுறது எல்லா மேலேயும் போய் அட்ஜஸ்ட் பண்ணி புத்தகத்தெல்லாம் கொடுக்க வேண்டியிருக்கு அரசியல்வாதிகளை. 3 மணி நேரத்தில் டெய்லி 15,000 ரூபா சம்பாதிக்கிறேன். இப்போ சம்பாதிச்சிட்டு இருக்காரு. அவரும் ஓரளவு பேர் பெற்ற ஒரு பத்திரிகை தான் இது நடத்துகிறவர். இது மாதிரி சூழலில் ஒரு 30 ஆண்டுகளாக காலச்சுவடு, நாங்கள் அந்த நேரத்தில் காலச்சுவடு இந்துத்துவ ஆதரிக்குது அது இதெல்லாம் நாங்கள் எழுதியிருக்கோம் அந்த காலகட்டத்தில். ஆனால் இப்போல்லாம் யோசித்து பார்க்கும்போது தான் தெரியுது, காலச்சுவடு அப்படியெல்லாம் எல்லா காலங்கள்லையும் அது மாதிரிலாம் போகலை. முக்கியமான விஷயங்களை தான் எழுதுவாங்க, நல்ல நூல்கள் தான் போடுவார், கடுமையாக ஒரு உழைப்பு. ஏன்னா இப்படி ஒரு ஆள் இல்லையே தமிழ்நாட்டில். காலச்சுவடு மாதிரி பத்திரிகை நடத்திக்கிட்டு புத்தகங்களும் கொண்டாடுறது, அதை வெற்றிகரமாக நடத்திட்டு போகிறது இருக்குல்ல. ஒரே ஆள் இன்னொருத்தர் சொன்னீங்கன்னா ஒரு நிறுவனமாக NCBH சொல்லலாம். அவங்களோட பத்திரிகையில் இந்த அளவுக்கு வெற்றி பெறலை, புத்தகம் போட்டதில் ஜெயித்தாங்க. இதை ஒருத்தர் தமிழ் சூழலில் ஒருத்தர் தமிழர் ஒருத்தர் செய்கிறார் அப்படின்னா அதை நம்ம பாராட்டி அதை இது பண்ணி ஆகணும், ஆதரிக்கணும். உடனே பாப்பா இது ஒன்று சொல்லிடுறாங்க, எங்கே பார்த்தாலும் இப்படி சொல்லிடுறாங்க, சொல்லக்கூடாது, தப்பு அது. அதாவது இந்த மாதிரி பிரித்து பேசுறதே ஒரு பழக்கம் போச்சு. ஒருத்தனால முடியலைன்னா இதையாவது குறை சொல்கிறது, அவனை பற்றி எதையாவது தேடி பிடிச்சி அந்த குறைய சொல்லி அவங்கள ஒதுக்க பார்க்கறது. அது இப்போ ஓவே சாமிநாதரை சொல்லுவாங்க, அவர் பார்ப்பான். நான் அவரை விமர்சனம் பண்ணியிருக்கேன், விமர்சனம் பண்ணக்கூடிய இடங்கள் இருக்கான இருக்குது. ஆனால் இவர்களே விமர்சனம் பண்ணணும்னா அதுக்கான தகுதி வேணும் நமக்கு. ஓவே சாமிநாதையரை விமர்சனம் பண்ணணும்னு ஒருத்தர் நினச்சான்னா குறைந்தபட்சம் 25 வருஷம் தமிழ் படிச்சுட்டு தான் அவர் விமர்சனம் பண்ண முடியும்.
நேற்று தமிழ் படித்த ஒருத்தன் பண்ண முடியாது, பாப்பான்னு சொல்றாங்க. 1860 சுத்தமான தமிழர், ஆறுமுக நாவலர், தமிழ்ல ரொம்ப கெட்டிக்காரர், தமிழ் நூல்கள் எல்லாம் மனப்பாடம் இருக்கு. அவர் ஒரு திருக்கோவையார்னு ஒரு புத்தகம் போடுறார். அதுக்கு பணம் கொடுத்தவர் பாண்டித்துரை தேவருடைய அப்பா பொன்னுசாமி தேவர். அந்த புத்தகத்தில் நடுவில் எழுதியிருக்கு. திருக்கோவையாரும் நச்சினாருக்கு நேர் உரையும்னு எழுதியிருக்கு. உண்மையில் அதுக்கு நச்சினாருக்கு நேர் உரை எழுதலை, பேராசிரியர் உரை. அதை கண்டுபிடிக்க அப்புறம் 60 வருஷம் ஆச்சு. இதில் என்ன வேடிக்கை, அதை எங்கே கண்டுபிடிச்சாங்கன்னா அவரே 6 வருஷம் கழிச்சு ஒரு புத்தகம் போட்டார், பெரியோக விவேகம். அதில் தான் இருக்குது. அது அவருக்கு தெரியல, எப்படின்னு மர்மமாக இருக்கு. இது மாதிரி ஒரு மர்மமே தனியாக, அது தனியாக பேசணும். தமிழ் இலக்கியங்களும் தமிழ் நூல்களை பற்ற அறிவும் எப்படி மெல்ல மெல்ல வந்துச்சு, பெரிய அறிஞர்களுக்கே தெரியாது. உவேசாவே நிறைய தப்பு பண்ணியிருக்காரு. ஆனால் அதே நேரத்தில் அந்த புத்தகத்தில் அவர் கடைசியில் இனி வெளியிடப்படும் புத்தகங்கள் அப்படின்னு ஒரு பட்டியல் கொடுத்துருப்பார். 1860, உவேசாக்கு 5 வயசு. அதில் சிலப்பதிகார உரை, கலித்தொகை உரை, தொல்காப்பியம் இளம்பூரணர், தொல்காப்பியம் சேனாவரையர், தொல்காப்பியம் நச்சினார்க்கினியர். அதாவது முழுசு ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டால், தொல்காப்பியம் முழுசாக பொருளதிகாரம் நமக்கு கிடைக்கல. பின்னால் ஒரு சூரி தான் இருந்துச்சு. அதை இவர் தான் உவேசா வஉசி தான் எடுத்து ரொம்ப முயற்சி பண்ணி போட்டார். எல்லாம் பண்ணி அவர் சரியிலேருந்து வந்த பிறகு 12 வராரு. ஒரு 20, அதுக்கப்புறம் முழுக்க முழுக்க தமிழ் சார்ந்து தான் அவர் வேலை செய்கிறார். 1930 வகையில் தயார் பண்ணிடுறார். அந்த புத்தகத்தை போட பார்க்குறார். தமிழ்நாட்டில் ஒரு சூடி தான் கிடைக்கும். அது போயிருந்தால் நம்ம கிடைக்காம போயிருக்கோம். அதை போடுறதுக்கு ஆள் இல்லை. ஒரு தெலுங்கு ஐயர், அவர் புத்தகமும் போடுவார், ஆனால் ஏலக்கடை நடத்துவார். அவர் தான் அந்த புத்தகத்தை போட்டார். தொல்காப்பியம் இளம்பூரணம் பொருளதிகாரத்தை போட்டது ஒரு தெலுங்கு ஐயர். அந்த தெலுங்கு ஐயர் இல்லாட்டி அந்த புத்தகம் இல்லாமல் போயிருக்கும், காணாமல் போயிருக்கும். திருப்பி அதை மறுபதிப்பு போட்டாங்க இவங்க கழகம், இவர் பேரை போடாமல் போட்டாங்க. அது வேற கதை. இந்த மாதிரி நம்முடைய வரலாறே ஒரு இதாக இருக்கும். உவேசா சொன்னவன் தான் இவர் சொன்ன ஆறுமுக நாவலர். அவர் எல்லாமே வச்சிருந்திருக்கார். தொல்காப்பியம் இளம்பூரணம்னா முழுசு இருந்திருக்கு, பின்னால் காணாம போயிடுது நிறைய. இவர் பதிப்பிலேயே வஉசி பதிப்பு நிறைய இடங்கள்ல இங்கே விட்டு போச்சு, இங்கே விட்டு போச்சு, இந்த இடத்தை நச்சினாருக்கு நேர் வச்சு நிறைவு செய்திருக்குன்னு எழுதியிருப்பார் அடிக்குறிப்பா. புறநானூறு உரை அப்படின்னு போட்டிருப்பார். சிலப்பதிகாரம் உரையுடன் மணிமேகலைன்னா மணிமேகலை, வளையாபதினு போட்டிருப்பார். உரை கிடையாது. வளையாபதியெல்லாம் போடுற மாதிரி அவர் போடாதனால கிடைக்காம போச்சு நமக்கு. புறநானூரில் 366 பாட்டு தான் நமக்கு உரையோட கிடைச்சிருக்கு. 266 பழைய உரை இல்லை. அவர் போட்டிருந்தா எல்லாமே கிடைச்சிருக்கும் நமக்கு. நல்லா கவனிங்க. இந்த குழந்தைக்கு இந்த பால் கொடுத்து கொண்டுடுறாங்களே பொம்பளை பிள்ளைக்கு, அப்படி கதை உண்டு இல்லை, கள்ளிப்பால். அது தமிழ் இலக்கியத்துக்கு கொடுத்தவர் யார் தெரியுமா? ஆறுமுக நாவலர். அதை மீட்டு எடுத்து குற்றுயிரும் கொலையுரும் கிடைத்தது எடுத்து உயிர் கொடுத்தது ஒவ்வொரு சாமிநாதையர். தப்பு தவறு இருந்துட்டு போகுது. பாப்பான்னா எதுக்கு சொல்கிற? நீ ஒன்றும் படித்தா, நீ வரலாறு தெரியுதா? இன்னொன்று தெரியுமா? பார்ப்பனர்கள்னா யாரு? அம்பேத்கரை எழுதினார், அங்கேருந்து வந்தாங்க, அது கதையா அப்படிங்கிறார். சங்க இலக்கியத்தில் பார்ப்பனர்கள் தான் பழைய குடிகள்னு எழுதுகிறான். பறையர்களும் பார்ப்பனர்களும் கொய்யவர்களும், அவ்வளோதான். இது யாரெல்லாம் எங்கேருந்து வந்தான்னு தெரியல, பின்னால் தான் இருக்குது. நீங்கள் நம்ம ஆதாரமாக எடுத்துக்கணும்னா பார்ப்பனர்கள், பறையர்கள், கொய்யவர்கள், இதை தவிர ஒன்றுமே காணோம். இதுதான் பழங்குடிகள். ஆனால் உண்மையில் பழங்குடி மலையில் இருக்கிறவங்க. ஆதார் இப்போ ரெக்கார்டு என்ன கேட்பான்? என்ன உனக்கு ரெக்கார்டு இருக்குன்னு கேட்பான் இல்லையா? ரெக்கார்டு பார்த்தா இதான் இருக்குது. அரசியலுக்காக இப்படி பண்ணி என்ன பண்ணிட்டாங்க? நல்ல அறிஞர்கள் எல்லாம் ஓரம் கட்டிக்கிட்டாங்க. விமர்சனம் பண்ணணும். அந்த விமர்சனத்தில் ஒரு நியாயமும் ஒரு பொறுப்புணர்ச்சியும் இருக்கணும். நமக்கு அதிகாரம் வேணும், நமக்கு செல்வம் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ணும்போது
ஒரு நாட்டினுடைய அறிவுச்செல்வமே வெளியில ஓடிடும். அது ரொம்ப ஆபத்தானது. அந்த மாதிரி நிலைக்கு வந்து நம்ம ஆட்படுவதுங்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப இப்போ நம்ம அறிவு பல இடங்கள்ல, இப்போ பல நாடுகளில் தமிழர்கள் ஜேஜேன்னு இருக்கானே, நல்லா தானே இருக்கான். போன நாடுகள்லாம் நல்ல வெற்றிகரமாக தானே இருக்காங்க. அந்த அறிவு இங்கே இருந்தால் நல்லா தானே இருக்கும், சிறப்பாக இருந்திருக்கும்ல. அதை நம்ம இழந்துட்டோம் இல்லைங்க. இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்களை பற்றி பேசுகின்ற நூலாக காலச்சுவடு வந்துச்சு. அதான் காலச்சுவடு சிறப்பே. இப்படி பல தளங்களில் வர்றதை பற்றி அப்பப்போ கட்டுரைகள். இதில் எனக்கு என்ன வருத்தம்னா, இது மாதிரி எல்லாம் நல்லா வந்துக்கிட்டு இருக்கும்போது நடுவுலையே கொஞ்சம் கோளாறான விஷயங்களும் அதில் வந்துடும். ரொம்ப கோளாறாலாம் வந்திருக்கும். டெல்லியில் ஒரு நல்ல அறிஞர் தான் அவர், கிருஷ்ணன் அப்படின்னு, புலிண்டகா கொண்டையன் நாவல் எழுதினவர். அவர் ஒரு கட்டுரை எழுதுகிறார். வடமொழியில் வந்து பேர் இலக்கியங்கள்லாம் வந்து கிமு 2ஆம் நூற்றாண்டு, கிமு 1ஆம் நூற்றாண்டில் எல்லாம் இருக்குது அப்படி இப்படின்னு அவர் பட்டம் எழுதுறாரு. அதில் வந்ததை இந்த கீழடியெல்லாம் விமர்சித்து எழுதுறாரு. அது காலச்சுவடில் வருது. உடனே பல பேர் அதுக்கு எதோ எழுதிட்டு இருக்காங்க, தப்பு அது இதுன்னு. ஆனால் சான்று தர யாருக்கும் தெரியல போட்டிருக்கு. அப்போ காலச்சுவடு ஆசிரியராக இருந்தவர் எழுதுறாரு, அவர் எவ்வளோ அறிஞர், எவ்வளோ நுணுக்கமாக எழுதுறாரு, இவெல்லாம் வாழ்வாள்னு கத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி எழுதுறாரு. இது ரொம்ப சங்கடமாயிட்டு. ஏன்னா இது இவ்வளோ அறிவுபூர்வமாக வந்துட்டு இருக்கு ஒரு பத்திரிக்கையில், இது மாதிரி அசடு மாதிரி விஷயங்கள் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு அந்த நேரம் கொஞ்சம் எனக்கு வருத்தமாக இருந்தது. நான் காலச்சுவடில் அந்த எழுதுறது இல்லை. அப்போ உடனே என் ஃபேஸ்புக்கில் நான் எழுதினேன், இந்த மாதிரி காலச்சுவடில் வந்திருக்குது, நான் ஐயா கிருஷ்ணன் அவர்களுக்கும் காலச்சுவடுக்கும் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். ஒரே ஒரு நூல், ஒரே ஒரு வடமொழி நூல் காப்பியம் கிமு 1க்கு கிபி 1க்கு வந்திருக்குன்னா, கிபி 1 இல்லை, கிபி 5ஆம் நூற்றாண்டுக்கு முந்தி வந்திருக்குன்னா ஒன்றே ஒன்று சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா இப்படி பேசுகிறேன்னு நிறுத்துங்க. இது ரொம்ப தப்பான வேலை. உங்களுக்கு தெம்பு இருந்தால் பதில் எழுதுங்க அப்படின்னு நான் எழுதினேன். இன்றைக்கு வரைக்கும் பதில் கிடையாது. ஏன்னா இல்லை, அப்படி எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி இடங்கள் வரும்போது என்ன நடக்குதுன்னா, காலச்சுவடு இந்துத்துவாவுக்கு இதாக இருக்குங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அப்போ என்ன செய்யணும், வரும் எல்லா கருத்தும் வர, எதிர்கருத்துக்களை கடுமையாக வாங்கி போடணும். இப்படி வரும்போது தவறு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா ஒரு நடுநிலை பத்திரிக்கை பெரும்பாலும் காலச்சுவடு பல காலங்கள் செயல்பட்டு வருது, இப்பயும் வருது. அப்படி வரும்போது அந்த நடுநிலையை காப்பாற்ற வேண்டும். அதை சீர்குலைக்கக்கூடிய விஷயங்களை எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அனுமதிக்கக்கூடாதுன்னு உங்களை வேண்டி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம்.